ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம சுவையான மசாலா வடை செய்வது எப்படி பார்க்க போகிறோம். 2 கப் கடலைப்பருப்பு அளவுக்கு எடுத்து ஊற வைத்து கொள்ளவும். தேவையான பொருட்கள்: முதல்ல சிறிதளவு உப்பு போட்டுக்குங்க மிக்சியில் அரைச்சிக்கிறதுக்கு. பட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. லவங்கம், சோம்பு கொஞ்சம் சேர்த்திக்குங்க. கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடலைப்பருப்பு ஊற வச்சது தண்ணி வடிகட்டி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட இந்த நம்ம கடலைப்பருப்பு இதெல்லாம் மசாலா போட்டு அரைச்சதை ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் உப்பு சிறிதளவு சேர்த்திக்கோங்க. உப்பு பத்தலைன்னா ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு நல்லா காஞ்சதாக லைட்டாக ஒரு சின்னதாக வடை தட்டி போட்டு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பாருங்கள். நுரை லைட்டாக மேலே வரும், அதுதான் நல்லா காஞ்சதுன்னு அர்த்தம். இப்போ வடையை நல்லா தட்டி போடுங்க. நல்லா மொறுமொறுப்பாக வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப அருமையாக பிடிக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதுவும் வடை பாயாசம் செஞ்சு வச்சு சாப்பிட்டோம்னா சரியான அளவுக்கு சூப்பராகவும் இருக்கும்.